சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தோஷங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கர்மாவாக வந்து மிகப்பெரிய பாதிப்பை உள்ளாக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திருமண தடைக்கும் வந்து நாகதோஷம் வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோஷங்கள் வந்து இருக்கு. இப்போ இந்த தோஷ நிவர்த்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஜோதிடமும் ஒவ்வொரு பரிகாரங்கள் வந்து நான் சொல்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் செஞ்சோம், எங்களுக்கு பெரிய ஒரு பயன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கு. இப்போ இவங்களுடைய தோஷத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு நாடி அஸ்ட்ராலஜியில் என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன சூட்சுமங்கள் இருக்கு? நான் ஒரு எளிமையான முறையில் சொல்லட்டுங்களா? இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறீங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பில் எவ்வளோ மருந்து இருக்குது? சார் நிறையா இருக்குது. அது எல்லாமே நம்ம மனிதனுடைய சம்மந்தப்பட்ட விஷயமா, சம்மந்தம் இல்லாத விஷயமா? சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற நோய்க்கு ஏற்ற மருந்து வந்து கொடுக்கணும். கரெக்டு தானே அது? அப்போ வந்து இங்கே வந்து ஒரு நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த தெய்வத்தை வணங்குறேன், நான் இந்த கிழமையில் இந்த தெய்வத்தை போய் வணங்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, உனக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கான மருந்தை சாப்பிடுங்கிறோம். மருத்துவம் மெடிக்கல் ஷாப்பில் எல்லாமே மருந்து தானே, எதுவுமே அதில் வந்து விஷம் கிடையாதுல்ல. அப்போ அது எல்லாமே நம்மளுடைய ஒரு சின்னோண்டு ஒரு உடம்புக்காக தானே. ஒரு 70 கிலோ ஒரு வெயிட் இருக்கக்கூடிய அந்த ஒரு உடலுக்கு அவ்வளோ 1000 மருந்து அங்கே இருக்குது. ஆனால் நம்ம பிரச்சனைக்கு என்ன மருந்து எடுத்து சாப்பிட்றோமோ அதுதான் அங்கே வேலை செய்யுது. அது வந்து அந்த செல்லு வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுது. அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. அந்த கர்மா என்னங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சு அதுக்குரிய வழிபாடு பண்ணும் போது சத்தியமாக அதுக்கான பலன் உண்டுங்க. இது என்னுடைய சொந்த அனுபவமும் கூட.